லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இது? அம்மாவோட கையெழுத்து மாதிரி இருக்கு. என் வாழ்வின் கசப்பான பக்கங்கள் இங்க ஆரம்பிக்கிறது. சாரி. சுபத்ரா நில்லு. நீ எப்படி இருக்க? நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிற அளவுக்கு நான் மகான் இல்ல. சுபத்ரா நில்லு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. முதல்ல நீங்க வழிய விடுங்க. சரி, சாமி கும்பிடுறதுன்னா இந்த பூவை வாங்கி இந்தா சாமி கும்பிடு. சொல்லு. அம்மா, மத்தியான கண்ணா இப்போ சுபத்ரா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் தாங்க முடியல, சகிக்கல. சரி வை, நான் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை கசங்கன பூ பூஜைக்கு ஆகாது. தூக்கி குப்பையில போடுங்க. சுபத்ரா, என்ன சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல் இருக்கு. எங்க போயிட்டு வரீங்க? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வந்தேன். ஓ, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா இல்ல ஃப்ரெண்டியா? ஏய், என்ன கேக்குற? என் ஃப்ரெண்டு குமாரை பார்த்துட்டு ஓ, வரேன். குமார். குமார் எங்க போய் பார்த்துட்டு வரீங்க? எங்க பாப்போம்? ஆபீஸ்ல தான். ஓ, ஓகே. ஆபீஸ் இப்பெல்லாம் கோவிலுக்குள்ளே வச்சு நடத்தலான்னு இப்ப ஏதாவது புதுசா சட்டம் போட்டிருக்காங்களா? அங்க சுபத்ராவை போய் பாத்தீங்களா? எத்தனை நாளா நடக்குது இந்த ரகசிய சந்திப்பு? சத்தியமா இல்ல, எதிர்ச்சியா அவளை கோயில்ல பார்த்தேன், அவ்வளவுதான். ஓ, அப்படின்னா நீங்க அவளை பாத்திருக்கீங்க. அப்படியே என்கிட்ட மறைச்சீங்க? ஏன் என்கிட்ட போய் சொல்றீங்க? என்ன ஏன் மாத்தலான்னு பாக்குறீங்களா? அப்படின்னா அவளும் நீங்களும் ஒண்ணு சொல்லலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ வெண்ணிலா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு fraud, ஒரு cheat. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன விட்டு போயிடுவீங்களா? நான் என்ன ஏமாலியா? ஏய் வெண்ணிலா, சத்தியமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வராதீங்க, எங்கிட்ட வராதீங்க. அவளை தொட்ட இந்த கையால
என்ன நீங்க தொடக்கூடாது. இதெல்லாம் பூ சுபத்திராக்கு வாங்கின பூவா? இப்ப என்ன? ஓகே ஓகே. நீங்க 2 பேரும் சேர்ந்து காதல் தினத்தை ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா நான் என்ன இழிச்சவாயா? நீங்க வருவீங்கன்னு இந்த வீட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கேனே. நான் உங்களுக்கு பைத்தியக்காரி, நான் ஒரு முட்டாள், அப்படிதானே? வெண்ணிலா, பேசாதீங்க. என்னென்னலாம் ஏமாத்திட்டீங்கல்ல. வெண்ணிலா நில்லு. இதுக்கு மேல வெண்ணிலா வாழ மாட்டேன். வெண்ணிலா 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 கதவு தர. வெண்ணிலா 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 தயவு செஞ்சு கதவு தர. வெண்ணிலா சொன்னா கேளு. தடுக்காதீங்க. வெண்ணிலா எப்படி நடிக்கிறீங்க? கதவு தர. நீங்க என்ன பண்ணாலும் நான் சாக போறேன். ஏய் வெண்ணிலா, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் வேண்டாம். ஏய் வேண்டாம் வெண்ணிலா, சாக போறேன். சொன்னா கேளு. போங்க. நான் எதுக்கு இருக்கணும்? நான் ஒரு அடியா போயிடுறேன். அவ கூடவே கூத்தடிக்க. வெண்ணிலா போங்க. வெண்ணிலா நான் சொல்றத கேளு. யோ வெண்ணிலா வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா இங்க வா, இறங்கு. ஏய் ஏய் வெண்ணிலா சொல்றத கேளு. வெண்ணிலா என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி இனிமே நடக்காது. நான் சுபத்ராவை இனிமே பார்க்க மாட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இனிமே இந்த மாதிரி பண்ணாத. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? நில்லுங்க. நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற எதுவும் நம்ம பொண்ணு ஆதிராக்கு தெரியக்கூடாது. சரி. ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. அம்மா, அப்பா உங்களை விட்டுட்டு அம்மாவோட வாழ்ந்தப்போ உங்களை எப்பயாவது சந்திச்சாரா? இப்ப ஏன் அத பத்தி கேக்குற? சொல்லுங்கம்மா. நீங்க பிரிஞ்சிருந்தப்போ அப்பாவை பார்த்து பேசிருக்கீங்களா? இனிமே பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கோயில்ல ஒரு தடவை அவரா வந்து என்கிட்ட பேசினாரு. ஆனா நான் பேச விரும்பல. அவ்வளவுதான் நடந்துச்சு. ஆதிரா, இப்ப எதுக்கு திடீர்னு அத பத்தி பேசுற? காரணம் இருக்குமா? இத படிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்திருக்கா? எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா வெண்ணிலா ஏதேதோ கற்பனை பண்ணிருக்கா. அதாம ஒன்னும் புரியல. நம்ம கிட்ட எந்த ரகசியமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கிட்ட டைரி இருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. ஒருவேளை இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அது மூலமா நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும் தான் எங்க அம்மா நினைச்சு என் கனவுல வந்து சொன்னாங்களோ. ஆனா இந்த டைரியில சந்தேகப்பட்டது, சண்டை போட்டது, இது மட்டும் தானே இருக்கு. இத வச்சு என்ன பண்றது? ஆனா ஒண்ணுமா, நாம இங்க வந்ததுல ஒரு புது விஷயம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல ஏதாவது விஷயம் தெரியணும்னா அப்பாவை போய் தாம்மா பார்க்கணும். அவரை பார்த்து அவர்கிட்ட போனா நமக்கு ஏதாவது புதுசா தகவல் கிடைக்கும். அவரை பார்க்க போலாமா? சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன்.
வா ஆதிரா, நல்லா இருக்கியா? சுபத்ரா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. கவலைப்பட்ட மட்டும் வெளியே விட்டுற போறாங்களாமா? அது விதி. சரி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவர் வரலையா? அது வந்து அவரு ஜெயில இன்ஸ்பெக்ஷன் டியூட்டி பார்க்க போயிருக்காருப்பா. ஓ, மாப்பிள்ளை என்கிட்ட வெளியில கொண்டு வரேன்னு சொன்னாரு. அது முடியாது, தெரியும், பாவம். அவருக்கே அது தெரிஞ்சிருக்கும். இனிமே வீட்டுக்கு நான் வர மாதிரி கனவு மட்டும்தான் காண முடியும். நீங்க நிச்சயம் வெளியே வருவீங்கப்பா. நம்ம வாழ்ந்த வீட்டுக்கு இப்பதான் நான் போயிருக்கேன். அடுத்தது உங்களையும் நான் கூட்டிட்டு போவேன். நாம வாழ்ந்த வீடுன்னா சென்னை வீடுதான்ப்பா. அங்க எதுக்குமா போன? வெண்ணிலா ஆதிரா கனவுல வந்து நம்ம வீட்டுக்கு வா, உன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லிருக்கா. அதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா உன் கனவுல வந்தாளா? அந்த மாதிரி என் கனவுலையும் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும்மா, நான் இங்கேயே சந்தோஷமா செத்துருவேன். அத பத்தி தான்ப்பா நாங்க பேச வந்தோம். நான் வீட்ல அம்மாவோட டைரிய படிச்சு அதுல சாரி, நான் வெண்ணிலா அதெல்லாம் எழுதி வச்சிருக்காளாமா? அவளை புரிஞ்சிக்கவே முடியலையம்மா. அப்பா அந்த சண்டை உண்மையா அப்பா? உண்மைதாம்மா. அன்னைக்கு நான் சுபத்ரா கிட்ட எதிர்ச்சியா பேசினத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. நீங்க எங்க போனீங்கன்னு அவங்க கேட்டப்போ நீங்க சுபத்ரா அம்மாவை பார்த்ததை சொல்லிருக்கலாமேப்பா. ஏன்பா போய் சொன்னீங்க? அதுக்கு முன்னாடியும் உன் அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சுமா. அவ வாழ்க்கை யாராவது பறிச்சிருவாங்களோன்னு அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எப்படி உண்மையை சொல்ல முடியும்? சரி, இதெல்லாம் இப்ப எதுக்கு கேட்டுட்டு இருக்க? உங்களை ஜெயில இருந்து வெளியே எடுக்கதான்ப்பா. என்னம்மா சொல்ற? என்ன எப்படிம்மா வெளியில கொண்டு வர முடியும்? நீ வீட்டுக்கு வா, உன் கஷ்டமெல்லாம் தீரும்னு அம்மா சொன்னாங்கப்பா. என் கஷ்டமே நீங்க ஜெயில இருக்கிறது தானே. அப்ப அதுக்கு வழிகாட்ட தானே அம்மா வர சொல்லிருப்பாங்க. அதோட முதல் படிதான்ப்பா அந்த டைரி என் கண்ணுல கிடைச்சது. நான் விசாரிச்சு அம்மாவோட சாவுக்கு நீங்க காரணம் இல்ல நான் நிரூபிச்சு உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன்ப்பா. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கேம்மா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது உண்மையை உடைக்கும்பா. அன்னைக்கு என்ன கோர்ட்ல அம்மா இறந்த துக்கத்துல என்ன லாயர் குழப்பி ஏன் வாயாலே உங்களை குற்றவாளின்னு சொல்ல வச்சுட்டாரு. ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன்பா. இந்த கேஸ உடைச்சு நீங்க குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதா என்னோட முதல் வேலை. நம்புங்க, வெண்ணிலா கனவுல நம்ம வீடு காலியா இருக்கு போன்னு சொல்லிருக்கா. வந்து பார்த்தா வீடு அதே மாதிரி காலியா இருக்கு. எங்களுக்கே ஆச்சரியமா போச்சுங்க. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற மத்த ஆச்சரியங்களும் நடந்தாலும் நடக்கும்ல. அப்பா தைரியமா இருங்கப்பா. மேடம், டைம் ஆயிடுச்சு. இந்த கேஸோட முக்கியமான எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான்ப்பா. அத மறுபடியும் பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரிங்கப்பா, நாங்க கிளம்புறோம். என்னங்க, நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. வருத்தப்படாம இருங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நாங்க வரோம்.
அண்ணா அண்ணா என்னம்மா? இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியோட ஃபோன் நம்பர் தரீங்களா? செக்ரட்டரி ஆபீஸ் இதுக்குள்ளதாம்மா இருக்கு. சார் உள்ளதா இருக்காரு. போய் பாருங்கம்மா. சரிங்கண்ணா, வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி கூப்பிட்றேன். வைக்கிறேன், பாய். வாங்க வாங்க வாங்கம்மா. உட்காருங்கம்மா. சார், நான் தெரியுமா, நீங்க மதிய அழகனோட டாக்டர் தானே? மறுபடியும் நீங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதா ஓனர் சொன்னாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்க அம்மா இறந்த நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? இப்போ அந்த ஃபுட்டேஜ் தேவைப்படுது சார். அப்பா ஏதோ கிடைச்ச சந்தர்ப்பம் சாட்சிகளை வச்சு அப்பாவை ஜெயில போட்டுட்டாங்க. ஆனா அப்பா நிரபராதி சார். அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் நாங்க இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் சார். அதுக்காக தான் கேக்குறேன். சாரிம்மா, பழைய ஹார்ட் டிஸ்க்கு மொத்தமா கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு நாள் இடி இடிச்சு கம்ப்யூட்டர், டிவின்னு எல்லாமே போயிடுச்சு. இப்போ புது ஹார்ட் டிஸ்க்ல தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. சார், நாங்க நம்பிக்கையோட வந்தோம். என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஓகே சார், நாங்க கிளம்புறோம். சரி, வாங்கம்மா. என்ன ஆதிரா, இப்படி ஆயிடுச்சு? அம்மா, இந்த கேஸுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அதுவே இல்லைன்றப்போ இப்ப என்ன பண்றது? அதாம்மா புரியல. அம்மா, நான் டிஜிபியை பார்த்து பேசினா ஏதாவது ஐடியா கிடைக்கும். அவர் நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் டிஜிபியை பார்த்துட்டு வரேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரிம்மா. ம். சார், சிஎம் என்ட்ரி ஆனதை எனக்கு சொல்லுங்க. ஓகே. என்னம்மா? சார், ஒரு கேஸ் விஷயமா உங்களை நான் தான் அகிலனை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேனே. சீக்கிரமா ரிசல்ட் வந்ததுமே உன் ஹஸ்பண்டை வெளியே கொண்டு வந்துடலாம். இல்ல சார், இப்போ வந்தது என் அப்பா கேஸ் விஷயமா சார். அப்பாவா? என்ன கேஸ்மா? என்னம்மா இது? அப்பாவும் ஜெயில இருக்காரா? ஆமா சார். ஆனா அவர் எங்க அம்மாவை கொல்லல சார். சந்தர்ப்பம் சாட்சி எல்லாம் அவருக்கு எதிராக அமைஞ்சு தண்டனை கிடைச்சிருச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு சென்னைக்கு போய் தங்கி கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சார். ஆனா எங்க அப்பா நிரபராதிங்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. கோர்ட்ல அரசன் தாக்கல் செஞ்ச எவிடன்ஸ மறுபடியும் செக் பண்ணணும் சார். சாட்சி சொன்னவங்கள மறுபடியும் விசாரிக்கணும். அதுக்கு உங்க உதவி தேவைப்படுது சார். இது புருஷன் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட கேஸ்மா. விசாரிச்சு தீர்ப்பும் சொல்லியாச்சு. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை நான் இதுல தலையிட்டா பொண்டாட்டிய கொடுமை செஞ்சு கொன்னவனுக்கு டிஜிபி ஆதரவா பேசுறாருன்னு சொல்லி பப்ளிக்ல பேச ஆரம்பிச்சிருவாங்கம்மா. சார், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சார். இந்த கேஸ் நடத்துறதே அவங்க பொண்ணான நான் தானே சார். இத பாருமா ஆதிரா, நீ என் மகனோட உசிரை காப்பாத்திருக்க. அதுக்காகத்தான் உன் ஹஸ்பண்டை வெளியில கொண்டு வரதுக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீ சாருவை உயிரோட பார்த்தேன்னு உறுதியா சொன்னதுனாலதான். ஆனா இந்த கேஸ்ல உங்க அப்பா குற்றவாளி இல்லங்கிறதுக்கு என்னமா ஆதாரம் இருக்கு? நான் எதை வச்சு இதுல இறங்குறது? சாரிம்மா, உனக்கு இதுல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது.